நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சார் ஏற்கனவே நேரத்துல இருந்து ஆயிடுச்சு சார். இப்போ அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஒன்லி ஹாஸ்பிட்டலு வீடுங்களுக்கு தான் கொடுக்கணும்னு ஆர்டர் போட்டாங்க. சரிங்க சார். நேரத்துல இருந்து எங்களுக்கு சிலிண்டர் சப்ளை இல்ல. இப்போ நாங்க ஸ்டாக் வச்சிருக்கிறவங்க கொஞ்சம் இன்னைக்கு நாளைக்கு ஓடும். ஓகே. நிறைய இடத்துல ஸ்டாக் இல்லாதனால எல்லாருக்கும் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கமர்ஷியல் யாரும் விற்க கூடாதுன்னு உத்தரவு வந்திருக்குன்றாங்க. ஓகே. இது வரைக்கும் யாருக்கும் நீங்க இதுல இருந்து வரல, பாரத் பெட்ரோலியமோ இதுலயோ நிறுத்திருக்காங்கன்னு யாருக்கும் பில்லே பண்ணல. நேத்தெல்லாம் பில்லே பண்ணல எங்களுக்கு. ஓ, நேத்து நம்ம புக்கிங்க்கு ட்ரை பண்ணியும் நமக்கு ஆர்டர் வரல சார். ஒன்லி ஹாஸ்பிட்டலு, காலேஜஸ், வீடுங்க. சரிங்க சரிங்க சார். என்ன சார் இது நம்ம ஹோட்டல் ஃபுட் எல்லாம் கிடைக்கிறது தட்டுப்பாடு ஆயிருங்களா? நிறைய ஷார்டேஜ் ஆயிடுச்சு. முக்கியமான இதெல்லாம் இப்ப ஒர்க்கிங் ஹவர்ஸ் குறைக்கிறோம். சரிங்க சார். பீக் டைம் மொத்தம் பண்ணிட்டு இதுக்கு நிறைய மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க. ஓகே. நிறைய சின்ன கடைக்காரங்க இவங்களுக்கு எல்லாம் பாதிப்பு. உடனே எல்லாம் ஆல்டர் பண்ண முடியாது. கரண்ட் அடுப்பு வச்சிருக்கிறவங்க தப்பிக்கலாம். ஓகே. இப்போ ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கு சார். இப்ப நமக்கு உண்மையாலுமே எல்பிஜி சிலிண்டருடைய தட்டுப்பாடு இருக்குதுங்களா சார்? சார் வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு எதிரொலியாக ஹோட்டல்கள் வேலை நேரத்தை குறைக்க முடிவு செய்திருப்பதாக அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர், விவரங்கள். சுபா, சமீப காலங்களாக இந்த பெட்ரோல் டீசல் விலையை போலவே சிலிண்டர் விலையானதும் கூட சமீபத்தில் ஏறி இருந்தது. இருந்தாலும் கூட தற்பொழுது மத்திய கிழக்கு நாடுகளின் போர் பதற்றம் காரணமாக, ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான அந்த போர் சூழல் காரணமாக கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு வரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 20% எரிசக்தி போக்குவரத்து நடைபெறக்கூடிய ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் ஏற்பட்டுள்ள தடைகள் காரணமாக இந்தியாவிற்கான ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியானது தாமதப்படுத்தப்பட்டிருக்கிறது. தட்டுப்பாடு நிலவக்கூடிய இந்த சூழலிலும் கூட பொதுமக்களினுடைய நலன் கருதி வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் சிலிண்டர்களுக்கு மட்டும் முன்னுரிமை அளிக்குமாறு எண்ணெய் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாகவும் கமர்ஷியல் சிலிண்டர்கள் என்று சொல்லப்படக்கூடிய வணிக ரீதியிலான பயன்பாட்டு சிலிண்டர்களுக்கு கடும் தட்டுப்பாடானது ஏற்பட்டிருக்கிறது. சமீபத்தில் தான் இந்த வணிக சிலிண்டர்களுடைய விலையானது 115 ரூபாய் வரையில் ஏறி இருந்தது. இருந்தாலும் கூட இந்த சிலிண்டர் தட்டுப்பாடானது பெரும் சவாலாக இருப்பதாக உணவக உரிமையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நேற்றிலிருந்தே குறிப்பாக இந்த எல்பிஜி சிலிண்டர்களுக்கான புக்கிங் பில்லிங் என்பது எடுக்கப்படவே இல்லை எனவும், இந்த சிலிண்டரினுடைய வருகை அவர்களுக்கு இல்லாததன் காரணமாக பல்வேறு இடங்களிலும் நிறைய உணவு வகைகளை குறைத்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். மருத்துவமனை மற்றும் வீடுகளுக்கு மட்டும் கொடுக்க இந்த சிலிண்டர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குமாறு எண்ணெய் நிறுவனங்கள் அறிவுறுத்தி இருப்பதாகவும், வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டரானது முற்றிலுமே அவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறத பெரும் குற்றச்சாட்டாவே முன் வச்சிருக்கிறாங்க. இதுவரைக்கும் பாரத் பெட்ரோலியம் உள்ளிட்ட இடங்களில் இருந்து உணவு விடுதிகளுக்கு யாருக்குமே பில் பிக்கிங் ஆனது எடுக்கப்படவில்லை என தெரிவித்திருக்கிறார்கள். நேற்றிலிருந்து உணவு விடுதிகளில் உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாகவும், இதனால் உணவகங்களினுடைய வேலை நேரத்தை குறைக்க திட்டமிட்டிருப்பதாகவும் உணவக உரிமையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மின்னடுப்பு வைத்திருக்கக்கூடிய கடைகளில் கூட இந்த ஓரளவுக்கு இந்த உணவு தயாரிப்பு பணிகளானது நடைபெற்று வருவதாகவும், அதிலும் கூட அதிக அளவிலான உணவு தயாரிப்பு பணிகள் செய்ய முடியவில்லை எனவும் அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றனர். சிலிண்டர் தட்டுப்பாடானது உணவகங்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருப்பதாக உணவக உரிமையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.